கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனை 13 மணி நேரங்களுக்கு பிறகு நிறைவடைந்தது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக அம்மன் அர்ஜுனன் குற்றஞ்சாட்டியுள்ளார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக 2,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. வழக்கின் அடிப்படையில் அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் லதா தலைமையில் 9 பேர் கொண்ட குழு சோதனை நடத்தியது. சோதனையை முன்னிட்டு அம்மன் அர்ஜுனன் வீட்டு வாசல் முன்பாக ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்தனர். தொண்டர்கள் அதிகமாக குவிந்ததை தொடர்ந்து வீட்டின் முன்பாக சாமியானா போடப்பட்டது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கந்தசாமி, AK செல்வராஜ், KR ஜெயராமன், PRG அருண்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அம்மன் அர்ஜுனன் வீட்டிற்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர். செல்வபுரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மட்டுமின்றி பெரிய நாயக்கன் பாளையம் பகுதிக்குட்பட்ட சாமநாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் நிறுவனத்திலும் 5 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். 13 மணி நேரங்களுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்தது. ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. 2,75,00,000 அக்கௌண்ட்டில் இருக்குது. எதுவுமே நான் 2016 அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். 2021 நான் அப்டேட் தாக்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்டில் இருக்குது. அவங்க சோதனையில் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொசீஜர் 7 மணிக்கு தான் வெளியே போகணுங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்களே. எதுவுமே இல்லை. எல்லாமே நான் சட்டப்படி கரெக்டாக தான் இருக்குது. எந்த வித எதுவும் இல்லை. அதில் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிக்கலாக என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது அப்படியே எல்லாமே கணக்கில் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? ஒன்றுமே பறிமுதல் செய்யலை. ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போனாங்க. அதிமுகவின் மூத்த உறுப்பினரான அம்மன் அர்ஜுனன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்த முறை வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுகவின் மாநகர மாவட்ட செயலாளராக உள்ளார். 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அம்மன் அர்ஜுனன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவருடைய மனைவி விஜயலட்சுமி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருடைய வருவாயை காட்டிலும் 71.19% அதிகம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.